கேட்டை சுற்றிலாம் தகர அடிச்சிருக்காங்க, காலேஜ் சுற்றி எல்லா பக்கமும் தகர அடிச்சிருக்காங்க, ரசிகர்லாம் உள்ளே வராத முடிவு பண்ணி. இது இந்த பாணியில் போச்சுன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை இவரே தொகுதிகளுக்கு போய் பேசுவாரா, இல்லை அங்கங்கே ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்த வாடகைக்கு எடுத்து தொகுதியில் இருக்க மக்களை அழைச்சி வந்து பேசுவாரா? தேர்தல் பிரச்சாரமாக வினோதமாக ஏன் போகக்கூடாது? இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புரட்சி. ஜவஹர்லால் நேருலேருந்து ஸ்டாலின் வரைக்கும், நரேந்திர மோடியிலேருந்து ஜெயலலிதா வரைக்கும் யாருமே செய்யாத புரட்சி. தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை நோக்கி போகாமல் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு 5 தொகுதி மக்களை ஒரு தொகுதியிலேருந்து ஒரு 500 பேர் 600 பேர் 3000 பேர் அழைச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட பிரச்சாரம் பண்ணால், ஏன்னா நான் போனேன்னா பிரச்சனை வருது. அழைச்சிட்டு வந்துன்னா பணியூர் இருக்கா சார்? மக்கள் பிரச்சனையை கேட்க போறாரு, ஆனால் மக்களை ஒருங்கிணைத்து அந்த அரங்குக்குள்ள கூட்டு வரதே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு புரியலையா? அதான் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது யாருமே பார்க்கல. இப்போ தாப்பாண்டியன், மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தாப்பாண்டியன் போயிட்டு வந்து பார்த்தீங்களா ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன்னார். பார்த்தீர்களா? பார்த்தவர்களை பார்த்தேன். அந்த மாதிரி நாளைக்கு விஜய் வந்து பார்த்தீங்களா, விஜயை பார்த்தவர்களை பார்த்தேன், அப்படிதான் வரப்போகுது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். 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 கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா முதல் முறையாக விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நாளைக்கு ஒரு உள்ளரங்கல் நடத்திருக்கார். காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் கல்லூரிக்கு சொந்தமான ஒரு இடத்துல நகர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. மக்கள் மற்றும் தாவேகா தொண்டர்களுக்கு எப்படி சார் பார்க்குறீங்க? முக்கியமான நிகழ்வு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அரசியலுக்கு வெளிப்படையாக வந்திருக்கிறார் நம்முடைய விஜய் அவர்கள். பொதுக்குழு கூட்டினார், அது கட்சிக்காரங்களோட பேசினது. அதற்கு முன்பு மகாபலிபுரத்தில் நட்சத்திர விடுதியில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மூன்றாவதாக இப்போ உண்மையான பொதுமக்கள் சந்திப்புனா இதுதான். செப்டம்பர் 27 நின்று போன அந்த பொதுமக்களுடனான ஒரு சந்திப்பு என்பது இப்போ தான் மறுபடியும் தொடருது. வழக்கம் போல் இது மீடியாவுக்கு இதில் அலவுடு அனுமதி இல்லை என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி புஷி ஆனந்தோட அறிக்கையை பார்க்கும்பொழுது அப்படி தான் நமக்கு தெரியுது. காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து இப்போ கிராமங்களிலிருந்து 2000 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. QR கோடு கொடுத்துருக்காங்க. அதை காண்பித்து தான் ஜேபிஆர் கல்லூரிக்கு உள்ளே வரணும். அவங்களுடைய குறைகளை கேட்டறிவான்றாங்க. என்ன பேச போகிறார் என்னன்றதை அந்த 2000 பேரை நாளைக்கு சேஸ் பண்ணி தான் மீடியா வாங்கணும். ஏன்னா விஜய் தரப்புலேருந்து எந்த அறிக்கையும் வருமானு தெரியல. எனக்கு மீடியாவே வேணாம், நான் நேரடியாக மக்கள்கிட்ட போகிறேன்றார் அவர். அது எந்த விதத்தில் சரின்னு நமக்கு தெரியல. நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு. த்ரூ மீடியா தான் நீங்கள் மக்களை அணுக முடியும். எனவே அவர் போகிறாரு. நாளைக்கு என்ன பேசுகிறாருன்றத எப்படியும் தாவேக்காலேருந்து அதிகாரப்பூர்வமாக செய்தி வரப்போகிறது கிடையாது. வீடியோக்கள்லாம் வெளியிட வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருவேளை அவங்களே எடுத்து கொடுக்குறாங்களான்னு தெரியல. இப்போ விஜய் தரப்புலேருந்தே வீடியோஸை கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா மீடியா கண்டிப்பாக அனுமதி இருக்காதுன்னு தான் தெரியுது. அந்த அறிக்கையை பார்த்தாலே QR கோட வச்சு அவங்க தான் உள்ளே வராங்கன்றாங்க. சம்மதம் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். அதுவும் நம்ம இவங்க மூலமாக வந்தால் தான் உண்டு. எப்படி நாளைக்கு ஒரு 500 டெலிவிஷன் சேனல்ஸ் வெளியில் நிற்கும், ஒரு 1000 பத்திரிகையாளர் நிற்பான், 2000 மக்களோட அதிகமாக மீடியா தான் இருக்கும். அங்கே சேஸ் பண்ணுவாங்க. அந்த 2000 பேரை சேஸ் பண்ணி விஜய் என்ன பேசினார், இவங்க என்ன சொன்னாங்க என்றது தெரியும். அல்லது மீடியாவுக்கு அவங்களே விஷுவல்ஸ் எடுத்து கொடுப்பாங்களா, டைரக்ட் விஷுவல்ஸ் ஆர் டெஃபர்டு விஷுவல்ஸ் வருமானதும் தெரியல நமக்கு. நேரடியாக மீடியாவுக்கு தகவல் வர வாய்ப்பு குறைவு தான் எனக்கு தோணுது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் பலமாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு காலிலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்டை சுற்றிலாம் தகர அடிச்சிருக்காங்க, காலேஜ் சுற்றி எல்லா பக்கமும் தகர அடிச்சிருக்காங்க, ரசிகர்லாம் உள்ளே வராத முடிவு பண்ணி. எப்படி எடுத்துக்கிறது சார்? ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதெல்லாம் முன்னெச்சரிக்கை என்பது வேறுங்க. பட் அதீதமான முன்னெச்சரிக்கை என்பது சரி. நீங்கள் மீடியாவை அலோவ் பண்ணலன்றது ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு போக்கு தானே, ஒரு அன்ஹெல்த்தி ட்ரெண்டு தானே அது. எப்படி நீங்கள் அதை நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி என்பது அடிப்படையில் ஒரு மக்கள் இயக்கம். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசிக்கலி பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். அதில் நீங்கள் இன்றைக்கி நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், எங்களுக்கு மீடியா வேணான்றதும் எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. இந்த மீடியா அலோவ் பண்ணுறதை தாண்டி அவருடைய ரசிகர்களே யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகர இதெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், மீடியாவும் அடிக்கிறாங்க. மீடியாவும் வேணாம், ரசிகர்களும் வேணாம், நான் சொல்கிறவங்க மட்டும் வாங்கன்றாரு அவர். சரி, அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுற, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற உரிமை அவருக்கு இருக்குது. அதை நான் கேள்வி கேட்க முடியாது. அது ரொம்ப அன்ரூலி மாபா போகுதுன்னா அதை பண்ணி தான் ஆகணும். பட் மீடியா ஆக்சஸே இல்லைன்னும் போது நீங்கள் மக்களுக்கு அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு இல்லைன்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, இது உங்கள் உரிமையாக நீங்கள் கோர முடியுமானா கண்டிப்பாக கேட்க தான் முடியும். அஃப்கோர்ஸ் கோர்ட்டுக்கு போய் கேட்க முடியாது, அது வேறு விஷயம். மாரலி இப்போ இந்த அளவுக்கு தன்னை வேணான்னு சொல்கிற மீடியா விஜய் சொல்கிறாருன்னா மீடியா ஏன் விஜய் வேணான்னு சொல்லக்கூடாது? சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் சிக்கல். ஏன்னா விஜய் இஸ் எ சேலபிள் கமாடிட்டி. இன்னைக்கு நாளைக்கு எல்லா மீடியாவும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வேறு, நாளைக்கு எல்லா சேனலும் அங்கே தான் இருக்கும், மொத்தமாக அங்கே தான் நகரும். எனவே நம்ம மீடியா பார்ட் ஒரு பக்கம்,
அதை தாண்டி அவர் என்ன பேச போகிறான்றது நமக்கு தெரியலையே. நேரடியாக வந்து களத்துக்கு வராரு. இவர் போய் கிராமங்களில் பேசாமல் கிராம மக்களை இங்கே அழைச்சிட்டு வர்றார் அகெயின். இது இந்த பாணியில் போச்சுன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரத்தை இவரே தொகுதிகளுக்கு போய் பேசுவாரா, இல்லை அங்கங்கே ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த வாடகைக்கு எடுத்து தொகுதியில் இருக்க மக்களை அழைச்சிட்டு வந்து பேசுவாரா? தேர்தல் பிரச்சாரமாக வினோதமாக ஏன் போகக்கூடாது? இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு புரட்சி. ஜவஹர்லால் நேருலேருந்து ஸ்டாலின் வரைக்கும், நரேந்திர மோடியிலேருந்து ஜெயலலிதா வரைக்கும் யாருமே செய்யாத புரட்சி. தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை நோக்கி போகாமல் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு 5 தொகுதி மக்களை, ஒரு தொகுதியிலேருந்து ஒரு 500 பேர், 600 பேர், 3000 பேர் அழைச்சிட்டு வந்து அவங்கக்கிட்ட பிரச்சாரம் பண்ணால், ஏன்னா நான் போனேன்னா பிரச்சனை வருது. அழைச்சிட்டு வந்துன்னா பனையூருக்கா சார்? பனையூருக்கு இல்லை அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் பனையூர் கூட்டு வர முடியாது. இப்போயே கூட வந்து பனையூர் கூப்பிடாமல் ஜேபிஆர் காலேஜில் தான் போகிறாரு. இப்போ திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் வந்து ஒரு எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதில் திருச்சியில் வேறு ஏதோ ஒரு பெரிய கல்லூரி இருக்குது. அங்கே போய் நீங்கள் இதே மாதிரி அழைச்சிட்டு வந்து, கல்லூரிகள் தமிழ்நாடு பூரா பெரிய பெரிய கல்லூரிகள் இருக்குது. வேலூரில் விஐடியில் அழைச்சி பேசலாம், சவிதா கல்லூரி இங்கே, அந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்குது. அங்கே அழைச்சிட்டு வந்து பேசலாம். தேர்தல் பிரச்சாரத்தையும் ஒரு புதிய கோணத்தில், ஏன்னா நான் போனேன்னா ஸ்டாம்பீடாவது 40 பேர் சாவுறாங்க அப்படின்னு ஒரு புது பாணியை உருவாக்கலாம்ல. காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கு மக்களை நேரில் அழைத்து விஜய் பேசுகிறார். அந்த மக்களை நாடி போய் அவர் அந்த கிராமங்கள்ல இருந்து பேசியிருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும். மக்கள் பிரச்சனையை கேட்க போறாரு, ஆனா மக்களை ஒருங்கிணைத்து அந்த அரங்குக்குள்ள கூட்டு வரதே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு புரியலையா? 2000 பேரை கூட்டு வராங்க. அவர் என்ன பார்ப்பாருன்னா, அதுக்கு மாற்று, ஓகே இது கரெக்டு தாங்க, ஆல்டர்னேட்டிவ் என்ன, நான் போனா இன்னும் பெரிய கூட்டம் கொடுத்து அப்போ அங்கே பெரிய ஸ்டாம்பீட் ஆகுது. இப்போ மக்களை பார்க்காமலே எத்தனை நாள் அரசியல் செய்வார் விஜய்? அதான் நான் கேட்குறேன். இப்போ தேர்தலுக்கு வந்துடுச்சு, ஏப்ரல் மேலே தேர்தல் நேரத்தில் அங்கே போகாமல், மக்களை நாடி போகாமல், விஜய் எல்லா கட்சி தலைவர்களும் மக்களை நாடி போவாங்க பிரச்சாரத்துக்கு. விஜய் மக்களின் தன்னை தோக்கி இதே போல் அழைத்து வந்தால் அதே நடக்கூடாது. பிரச்சாரத்தை எப்படி பண்ணுவார் இவர்? இந்த அணுகுமுறை இருந்தால் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் தானே ஆகணும். மேடைகளில் பேசணும், வேனில் நின்று பேசணும். எல்லாரும் பேசினாங்க. ஜெயலலிதா பேசினாங்க, கலைஞர் பேசினார், எம்ஜிஆர் பேசினார், ஸ்டாலின் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு. நீங்களும் பேசணும்ல. இப்போ எத்தனை நாளைக்கு இந்த அணுகுமுறை வரும்னு நமக்கு தெரியல. என்ன பேச போகிறாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம பேச முடியும். அஃப்கோர்ஸ் மீடியாவை அலோவ் பண்ணதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அதை மட்டுமே நான் பேச விரும்பலை. அது என்ன வேணால் பேசட்டும், ஆனால் அக்சஸ் நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி அதை ரிப்போர்ட் பண்ண முடியும்? என்ன நடந்ததுன்றதை வந்து இருதரப்பு வாயிலையும் கேட்கணும். நம்ம ஒரு தரப்புகிட்ட தான் வரும். நாளைக்கு அந்த 2000 மக்களை மீடியா சேஸ் பண்ணோம், அவங்க கொடுக்குறது தான். அதான் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது யாருமே பார்க்கல. இப்போ தாப்பாண்டியன், மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் தாப்பாண்டியன் போயிட்டு வந்து பார்த்தீங்களா ஜெயலலிதாவை பார்த்தவரை பார்த்தேன்னார். பார்த்தீர்களா? பார்த்தவர்களை பார்த்தேன். அந்த மாதிரி நாளைக்கு விஜய் வந்து பார்த்தீங்களா, விஜயை பார்த்தவர்களை பார்த்தேன், அப்படிதான் வரப்போகுது. அது இன்னும் என்னென்ன அலங்கோலங்களெல்லாம் தமிழ்நாடு பார்க்கணுமோ தெரியல. இத்தனை வருட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா பல அரசியல் தலைவர்களை பார்த்துருப்பீங்க. எல்லோருமே மீடியா வெளிச்சத்துக்கு ஆசைப்படவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஏன் இந்த மீடியா வெளிச்சத்திற்கு வந்து மீடியாவுக்கு பேச மாட்டாரு? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லைங்க, மீடியா கிட்ட பேச அவர் தயங்குகிறார் என்பதை தாண்டி பயப்படுறார், அஞ்சுகிறார். அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன்னா சினிமாவில் அவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் இருக்கார் இல்லையா? 25 இயர்ஸ் மேலே இருக்கும். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு சந்தேகமே இல்லை, தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் விஜய் தான். இன்னைக்கு ஃபீல்டில் அவர் தான் நிற்கிறார். அவர் பார்த்த மீடியான்றது வேறு. சினிமாவில் இருக்க மீடியாவோட கேரக்டர் வேறு, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கோட கேரக்டர் வேறு. சினிமாலேயே ஒரு டென்ஷன் ஆகி கத்துனாரு. ஆமாம், சினிமா இன்டர்வியூலேயே ஒரு ஆமாம் வாய மூடுங்க அப்படிலாம் ரொம்ப டென்ஷன் ஆனார் விஜய். அந்த நடிகர்கள் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுன்றது எப்பயுமே அது ஒரு வழி பாதையாக இருக்கும். அவங்க சொல்கிறத அவங்க எழுதிட்டு போயிடுவாங்க, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. வேறு பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங்கில் கேள்வி கேட்பான். ஒரு சாதாரண ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் உங்களை பார்த்து கேள்வி கேட்பான். நீங்கள் நான் ஒரு படத்துக்கு 300 கோடி வாங்குறேன், நீ யார் என்ன கேட்குறதுலாம் நீ பேச முடியாது. அதான் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங், அதான் அரசியல். இன்ஃபேக்ட் அந்த அணுகுமுறை இப்போ ரஜினிக்கு கோவம் வந்ததில்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் காயப்பட்டவங்களை போய் பார்த்துட்டு வந்து அந்த கேட்டான் ஒருத்தர் கேட்டார், நீ யாருன்னா. அவரால் தாங்க முடியல. அவரோட ஈகோக்கு அந்த மாதிரியான அடி விழுந்ததே கிடையாது. அவர் என்ன பண்ணார், ஏர்போர்ட்டில் இறங்கி சத்தம் போட்டு பயங்கரமாக கத்துனார். பார்த்தேன் ஏய்னார். அப்படிலாம் அவர் பிஹேவ் பண்ணவே மாட்டார். தன் நிலை மறந்து பதட்டப்பட்டார் ரஜினிகாந்த். ஆனால் அவர் உஷாராயிட்டார். ஒரு பக்கம் அரசியல் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு விலகினதுக்கு காரணம் இது தனக்கு இல்லான கண்ட்ரோல்லாம் போயிடும்ன்ற ஒதுங்கிட்டார். அவர் ரொம்ப ஜென்டலாக ஒதுங்கினார். இந்த பயம் வந்து விஜய்க்கும் இருக்குது. ஏன்னா விஜயகாந்துக்கு மீடியாவோட ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இருக்குல்ல, அது விஜய்க்கும் இருக்குது. பட் அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒதுக்க முடியுமா? மொத்தமாகவே மீடியா வேணான்னு நீங்கள் எப்படி ஒதுக்கிட்டு போக முடியும்? இப்போ நாளைக்கு இந்த மக்கள் சந்திப்புன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்ஃபேக்ட்
தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய அவருடைய அரசியல் பயணம் செப்டம்பர் 27க்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது நாளைக்கு. அப்போ அங்கே மீடியா ப்ரெசன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களுக்கு மீடியா வேணான்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். நம்ம வேணாம்னு சொன்னாலும் மீடியா நம்மளை தேடி வருது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறாரு. அது தடுக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும். ஆனால் என்னோட ஆளுகைக்கு உட்பட்ட வரைக்கும் நான் தடுப்பேன். இப்போ நான் ஒரு அரங்க கூட்டம்னா மீடியா அலோவ் பண்ண மாட்டேன். பொதுவெளியில் போகிறேன்னா தடுக்க முடியாது. இப்போ நாளைக்கு பப்ளிக் மீட்டிங் போகும்போது மீடியா வேணான்னு சொல்ல முடியாது, அல்ல நாளைக்கு மறுபடியும் ரோட் ஷோ போகிறாருன்னா வேணான்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரியான உள்ளரங்க கூட்டங்களை எங்களுக்கு வேணாம் போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இது ஓவராலாக இது இந்த மனநிலை. அவர் ஏன் ஊடக வெளிச்சம் நீங்கள் கேட்குறீங்க, மீடியா உங்கள் அனுபவத்தில் மீடியா வேணும்னு தான் விரும்புவாங்க எல்லாருக்கும் பப்ளிசிட்டி. அவர் ஏன் வேணான்னு விரும்புகிறாருன்னா விஜயகாந்த் பார்த்த அனுபவம் தான் அவருக்கு. ரெண்டாவது மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ண அவருக்கு தயங்குகிறார், அஞ்சுகிறார், இருக்கலாம். தன் பலவீனம் வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சம் கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். நீங்கள் பலவீனம் என்பது நிரந்தரமானதில்லை. பலவீனங்களே பலமாக கூட மாறும். பலவீனங்களை சரி செய்து கொள்ளலாம். எல்லாம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது. எம்ஜிஆரோட ஆரம்பகால செய்தியாளர் சந்திப்புகளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதன் பிறகு அவரும் மெருகேறார். எல்லாரும் அவரை இழிவுபடுத்தினப்ப அவர் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தார். ஆமாம், அந்த ஒரு தயக்கம் இருந்தது. ஆமாம், புறக்கணிக்கல. எந்த காலத்திலும் எம்ஜிஆரோ சிவாஜியோ மீடியாவை இப்படி புறக்கணித்ததே கிடையாது. நான் சொல்கிறது எம்ஜிஆர் நடிகராக இருக்கும்போதும் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு புறக்கணித்ததே கிடையாது. மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தார். இன்னொன்று, அவரை பற்றி எல்லாரும் தவறாக அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு அவரை குறைச்சி மட்டம் தட்டி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவருக்கு விஷயம் நிறையாவே தெரியும். அதுக்கு முதல்ல அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இது நான் பார்த்ததில்லை. அதில் இருந்தவர்கள் நண்பர்கள் எனக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் இறந்துட்டார், துர்ராஜன் பேர். எனக்கெல்லாம் அவர் தான் சீனியர் கைடு மாதிரி. அவர் சொல்லுவார், எம்ஜிஆர் 77 முதல்ல சிஎம் ஆனப்போ பதவி ஏற்றுட்டு அன்றைக்கி சாயங்காலம் தலைமை கழகத்துக்கு வரார், ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை கழகத்துக்கு. அப்போ 2 கம்யூனிஸ்ட்டுகளில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அவரோட கூட்டணியில் இருந்தது. அவர் இன்னும் சின்ன குட்டி கட்சிகள்லாம் இருந்தது. ஒரு பதவி ஏற்ற பிறகு நடந்த முதல் ப்ரெஸ் மீட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் அவரை கேட்கும்போது, நான் சொல்கிற நம்முடைய நண்பர் அவர் துர்ராஜன்றவர், அவர் தான் அவரை கேட்குறாரு, இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ அது குறைஞ்சபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி வைக்க காரணம், அந்த மாதிரி உருவாக்கி அதன் அடிப்படையில் ஆட்சியை நடத்த வாய்ப்பு இருக்கா? அந்த கட்சிகள்கிட்ட அப்படிப்பட்ட ஏதாவது கோரிக்கைகள் வந்திருக்கா? அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது எம்ஜிஆர் ரொம்ப அழகாக சொன்ன பதில் அத்தகைய கோரிக்கைகளை அவங்களே வைக்கல. குறைந்தபட்ச செயல் திட்டம் வேணும்னு என்னுடைய கூட்டணி கட்சிகளே என்னிடம் கேட்கவில்லை. ஆகவே இந்த கேள்விக்கு அவசியம் இல்லைன்னா ரொம்ப மெச்சூர்டு பதில் அது. ஏன்னா அவரை லாக் பண்ணுறதுக்கு போட்ட கேள்வி அது. அவரை வலையை விரிச்சது அது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் எம்ஜிஆர் எல்லாம் ரொம்ப இழிவாக திமுகவில் இருக்கவங்கெல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவருக்கும் விஷயம் தெரியும். விஷயம் இல்லாமல் இல்லை. கலைஞரை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எந்த கட்டத்துலையும் மீடியாவை பார்க்காம போனதே கிடையாது. இட் வாஸ் அ டார்லிங் ஆஃப் த மீடியா. விஜய் இதுக்கு நேர் எதிராக, விஜய் மாதிரி ஒரு அரசியல் டிடிவி அவர்கள் சொல்லுவாங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ப்ரெஸ். விஜய் டிடிவி ரொம்ப அழகாக டீல் பண்ணுவார், அதில் சந்தேகமே இல்லை. பட் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எவ்வளோ நாளைக்கு இந்த அணுகுமுறை தெரியல. ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, என்ன பேச போகிறாருன்னு நாளைக்கு நமக்கு தகவல் வந்தால் தான் நம்ம பேசணும். இது ஒரு புதிய அணுகுமுறையாக இருக்குது. இது தொடருமா? கண்டிப்பாக தொடரும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை அழைத்து அவர்கள் குறைகளை கேட்டறிவது. மக்களோட அவர் பழகிறார். அவர் போக மாட்டேன்றார். இப்போ பிரசாந்த் கிஷோரை பற்றி எல்லாரும் இப்போ ரொம்ப நக்கலாக கேவலமாக பேசுகிறாங்க. அவர் தோற்றுருக்கலாம், தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம். அவர் கடந்த 2 ஆண்டுகளில் பீகாரில் 90% மேற்பட்ட பீகார் கிராமங்களுக்கு போயிருக்கார். பீகாரோட கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட பீகாருக்கு, ரூரல் பீகார், ஊரக பகுதி பீகாருக்கு காரில் போயிருக்காரு, பைக்கில் போயிருக்காரு, நடந்து போயிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், மக்களை போய் சந்திக்கிறதுன்றது. இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனாரு மகாத்மா காந்தி. அந்த கிராமங்களுக்கு, பீகாரோட 90% கிராமங்களுக்கு நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் இந்தியாவுடைய வறுமையில் முதல்ல இருக்க மாநிலத்தில். விஜய் எத்தனை கிராமங்களுக்கு தமிழ்நாட்டில் போனார்? அவங்கள ஆட்சியில் பேச, நீங்கள் நேரில் போகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. இது அரேஞ்சு மீட்டிங் இது. ஆனால் நேரில் நீங்கள் போனீங்கன்னா காண கிடைக்கிற அனுபவம் வேறு. அவர் என்ன உணர்கிறார், ஃபீல் பண்ணுறாருன்னா, நான் போனேன்னா பெருங்கூட்டம் கூட, அடித்தடி, ஸ்டாம்பீடு, மறுபடியும் இன்னொரு துயர சம்பவம் நடந்ததுன்னா பொது வாழ்க்கை பெரிய சிக்கலுக்கு உள்ளாகும் அப்படின்னு நினைக்கிறாரு. எனவே இதுக்கு ஒரு மாற்று வழியை அவர் கண்டுபிடிக்கணும். இது ஒரு சம்பிரதாயமான ஒரு இதுதான் பண்ணுறாரு. இல்லை சம்பிரதாயமாக அவர் பண்ணுறாருன்னு நான் பார்க்கல. நான் அப்படி குறைச்சி மதிப்பிட விரும்பலை. அது தவறான பார்வை நான் நினைக்கிறேன். அவருக்கு என்ன சிக்கல்னா, இப்போ நான் போனேன்னா கூட்டம் கூடுது, இன்னொரு துயர சம்பவம் நடந்ததுன்னா என் கதையை முடிச்சுடுவாங்க, போகாமல் இருக்க முடியாது. அப்போ 2த்துக்கு நடுப்புற ஒரு வயமீடியான்வாங்க, ஒரு மிடில் பாத், அவங்கள நான் அழைச்சி பார்க்குறேன். இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக தான் இருக்கணும். நிரந்தரமாக எல்லாரும் இவர் அழைச்சி பார்க்குறாருன்னா, பாதிக்கப்பட்டவங்களையும் பிரச்சனை உள்ளானவங்களையும் இவர் போகாமல் அவங்கள அழைச்சி பார்க்குறாருன்றது ஒரு அவலமான முன்னுதாரணமாக மாறும். நான் அதான் கேட்குறேன், இப்போ நீ எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி பண்ணுவேன்? இந்த 4 மாதத்தில் எலெக்ஷன் போகணும் இல்லை, தெருவா போகணும் இல்லை, கூட்டம் கூட தானே செய்யும்.
இல்லை நான் ஒரு மாவட்டத்துக்கு போகிறேன், இப்போ உதாரணத்துக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் போகிறேன், அங்கே போனால் கூட்டம் வரும்னு. சிவகங்கை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குன்னா 10 தொகுதியில் ஒரு தொகுதியிலேருந்து ஒரு 100 பேர் 1000 பேரை சிவகங்கையில் ஒரு கல்லூரியை வாடகைக்கு எடுத்து அங்கே கூப்பிட்டு பேசுவோம். இது உலகத்திலே இல்லாத கூத்தா இருக்குது. 100 பேர்கிட்ட தானே பேச முடியும், மக்கள்கிட்ட எப்படி பேச முடியும்? அது 100 பேரை எப்படி செலக்ட் பண்ண? இப்போ இன்னைக்கு 100 2000 பேருன்னு சொல்றாங்க, எப்படி செலக்ட் பண்ண? நாளைக்கு அதுக்குமே பிரச்சனை வரும். அது ஒரு பிரச்சனை வரும்ல. எனவே QR கோடு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு போக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணீங்க? இப்போ அது என்ன சொல்கிறாங்க, அரசின் குறைகளை கேட்பார், மக்களின் குறைகளை கேட்பார்ன்றாங்க. நல்ல முயற்சி, அவர் போயிருக்கணும். சார் பிரசாந்த் கிஷோர் கிராமமாக போனார், பாத யாத்திரை, ஒரு பாத யாத்திரை தமிழகம் முழுவதும். ஆனால் அங்கே என்ன சிக்கல் வரும்? கூட்டம் பார்க்கணும்னு அடியில் தடியில் ஆகும் உங்களுக்கு. பார்க்கலாம் இது என்ன, நாளைக்கு அவர் என்ன பேசுகிறாருன்றதை பேசுகிறார் என்பதை பார்த்தவர்களை பார்ப்போம். நாளைக்கு நாம் விஜயை பார்த்தவர்களை நாம் சந்திப்போம், பார்த்தவர்களை பார்ப்போம், அவர்கள் சொல்வதை வைத்து நாம் பேசுவோம். பிரச்சாரத்துக்கு எப்படி போவார்னு கேட்டீங்க. பிரச்சாரத்துக்கு போனா கண்டிப்பா இதே மாதிரி கூட்டம் வரலாம், அதை எப்படி தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதை தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் சொல்றது நீங்க சொல்றது ஒண்ணுதான். அதான் சிவா, நான் உங்களை கேட்கறேன். நீங்க போகாமலும் இருக்க முடியாது, போகிறதுல பிரச்சனை வரும்னா போகவும் முடியாது. அந்த சிக்கல் வரும்னா அதை எப்படி சமாளிப்பீங்க? பார்க்க வரவனுக்கும் புத்தி இருக்கணும். அதுக்கு தான் தொண்டர் அணியை உருவாக்கணுன்றது. அவங்க கட்டுப்படுத்துவான். அது ஏதோ 1000 பேரை வந்து மக்கள் பாதுகாப்பு ஏதோ உருவாக்குறாங்க ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள். நல்ல முயற்சி. இப்போ தொண்டர் அணின்னு திமுகவில் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சு காங்கிரஸில் சேவாதளம் இருக்குது. அந்த மாதிரி கூட்டங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. இளைஞர்கள் இருக்காங்க விஜய் பக்கம். ஒரு பெரிய அட்வான்டேஜ் விஜய்க்கா இளைஞர்கள் அவர்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுங்க. சொன்ன மாதிரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு நீங்கள் அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுங்க. நீங்கள் வந்து NCCயில் கொடுக்குற மாதிரி பேசிக் ட்ரைனிங், க்ரௌட் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுங்க. அது நல்லது, ஒரு அணுகுமுறை. அது முதல்லே செஞ்சுருக்கணும். எனவே பெட்டர் லேட் தான் நெவர். இப்போயாவது அதை செஞ்சாங்கன்னா நல்லது. அது உண்மையிலே அந்த செய்தி உண்மையாக இருப்பின் அது வரவேற்கத்தக்கது. தொண்டரணியை தயார்படுத்துவது, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வைத்து தயார்படுத்துவது நல்லதொரு முயற்சி. அதையாவது செய்யணும் அவர். அப்படின்னா அதை செஞ்ச பிறகு நீங்கள் வரணும், கிரவுண்டுக்கு வரணும். எப்படியாவது வந்து ஆகணும். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.